அப்பதான் இந்த ஹோட்டலுக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு நம்ம தாய் கிழவிட்ட வருது. ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நான் உங்க பேரை கண்டிப்பா காப்பாத்துவேன் மேடம் சொல்ல, அதுக்கு நம்ம தாய் கிழவி இந்த 4 அப்ரசன்ட்டி என் பேரை காப்பாத்தின வரைக்கும் போதும், நீ முதல்ல முந்தா நாள் நைட்டு வச்ச சோறை காப்பாத்து, 2வது ஃப்ளோர்ல இருக்கு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைன்னு சொல்லிட்டு அதோட ஒரு கண்டிஷனும் போடுறாங்க. அது என்னன்னா எக்காரணத்து கொண்டு 3வது ஃப்ளோருக்கு போயிடவே கூடாது. அங்க பில்டிங்கோட மராமத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. கொத்தனார் உட்காந்து செவரு கொத்திட்டு இருப்பாரு. ஓனினா ஓங்கன்ல தான் தூசிலுவோம், நான் ஓனலுக்கு தான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம புதுசா வந்த அப்ரசன்ட்டியும் முதல்ல முந்தா நாள் வச்ச சோறை காப்பாத்துவோன்னு 2nd ஃப்ளோருக்கு போக 3வது ஃப்ளோர்ல இருந்து ஒரு பொண்ணு அழுவுற சவுண்ட் கேக்குது. நம்ம புதுசா வந்த அப்ரசன்ட்டிக்கு இறக்க குணம் அதிகம் போல. ஒருவேளை சித்தாலமா சிமெண்ட் மூட்டை தூக்க முடியாம அழுகுறாங்களோ, சரி போய் தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு போக ஒரே ஒரு ரூம்ல இருந்து மட்டும் அழுக சவுண்ட் ஹெவியா வருது. நம்ம அப்ரசன்ட்டி அந்த ரூம் கதவை திறந்து பார்த்தா தலையில இருந்து கால் வரைக்கும் முடி உட்பட வெள்ளை வெள்ளேர்னு ஒரு பெண் ஆத்மா உட்கார்ந்துருக்கு. ஏன் சித்தாலமா உடம்பு பூரா சிமெண்ட்டை பூசிட்டு உட்காந்துருக்குன்னு ஆச்சரியத்தோட பார்க்க, அந்த பெண் ஆத்மா அப்ரசன்ட்டியை பார்த்து இன்னையில இருந்து 3வது நாள் வலி அனுபவிச்சு ரொம்ப கொடூரமா சாவன்னு ஜோசியமும் சொல்லுது. இந்த படத்தோட ஃபுல் வீடியோ பார்க்க லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. தேங்க்யூ.